ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாமும் ஸ்ரீமத் பாகவதத்தின் நாள் 10ல நாம இருக்கோம். நாமும் கடைசியா என்ன பார்த்தோம் அப்படின்னா, பர்ஷித் மகாராஜன் வந்து கலிபுருஷன் கிட்ட என்ன பேசினான் அப்படின்ற அந்த டிஸ்கஷன்ஸ் தான் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ கலிபுருஷன் வசிக்கிறதுக்காக 10 இடங்கள பர்ஷித் மகாராஜா அலாட் பண்ணி கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தோம். அந்த 10 இடங்களுக்குள்ள மக்கள் வரல அப்படின்னா, நான் அவங்கள தொடமாட்டேன் அப்படின்னும் கலிபுருஷன் வந்து வாக்களித்திருந்தான். அப்படின்றதையும் நாம பார்த்தோம் இல்லைங்களா? அதுக்கப்புறம் வந்து பர்ஷித் மகாராஜா ஒரு நாள் வேட்டைக்கு போனப்போ, ரொம்ப தண்ணி தாகம் எடுக்க போக ஒரு முனிவருடைய குடிலுக்குள்ள நுழைந்தாரு. அங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு முடிச்சிருந்தோம் இல்லைங்களா? வாங்க நாம இன்னைக்குரிய கதைய நாம தொடரலாம். என்ன அப்படின்னா, அங்க முனிவர் சமீகர் அப்படின்றவரு உட்கார்ந்து ஆழ்ந்த தியானத்துல பகவான தியானம் செய்து கொண்டிருக்கிறாரு. இந்த ம் மா ராஜா வந்து ரொம்ப தண்ணி தாகம் எடுத்ததா, முனிவரே, முனிவரேன்னு பலமுறை வந்து கூப்பிடுறாரு. ஆனா, அந்த முனிவர் வந்து தியானத்துல இருந்ததுனால, அவருக்கு ஒண்ணுமே கேட்கல. இந்த ராஜா கூப்பிட்டதே. அதனால அவரு அசையாம அப்படியே வந்து உட்கார்ந்திருக்காரு. இந்த ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்து கூடுது. அப்போ ராஜா என்ன நினைக்கிறாருன்னா, இந்த முனிவர் வந்து உண்மையிலேயே தியானத்துல இருக்காரா? இல்ல தியானத்துல இருக்கிறத போல நடிக்கிறாரா? நமக்கு தெரியலையே! அப்படின்னு வந்து யோசிச்சு பார்த்துட்டு என்ன செய்றான், சரி அத நாம பரிசோதித்து பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அ குடில சுத்தி முத்தி பார்க்குறான். அங்க ஒரு செத்த பாம்பு ஒண்ணு கிடக்குது. சரின்னு சொல்லிட்டு தனது அம்பால அந்த பாம்ப எடுத்து அப்படியே அந்த முனிவரோட கழுத்துல வந்து போடுறான். என்ன அப்படின்னா, இப்போ உண்மையிலேயே இவரு தியானத்துல இருந்தாருன்னா, இந்த பாம்ப போட்டாலும் அவர் எந்திரிக்க மாட்டாரு இல்லையா? இல்ல இவரு சும்மா தான் இருந்தாருன்னா, அந்த பாம்ப பார்த்து பயந்து எந்திரிச்சுருவாரு. ஸோ அதுல வந்து இந்த முனிவர கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜா இந்த வேலைய வந்து செய்றான். அப்ப அந்த பாம்ப எடுத்து முனிவர் கழுத்துல போட்ட பிறகும், முனிவர் அசைவற்று அப்படியே தான் இருக்காரு. அப்ப அவனுக்கு புரிஞ்சிருச்சு. சரி இவர் வந்து தியானத்துல தான் இருக்காரு போல அப்படின்னு நெனைக்கிறான். அப்போ அங்கருந்து கிளம்புறான். இப்போ இந்த இடத்துல தான் ராஜா வந்து ஒரு தப்பு பண்ணிட்டான். என்ன அப்படின்னா, முதல் விஷயம் வந்து இப்படி முனிவர்கள வந்து அவமானப்படுத்துற மாரி பாம்ப போட்டிருக்கவே கூடாது ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம், சரி போட்டாச்சு. இனி அத எடுத்தாவது போட்டுட்டு போகலாம் இல்லையா? அதையுமே செய்யாம, அப்படியே அந்த கழுத்துல பாம்ப விட்டுட்டே வந்துட்டு, அவன் அவன் நாட்டுக்கு திரும்பிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு, இந்த முனிவருக்கு ஒரு பிள்ளை ஒருத்தன் இருக்கான். அவன் பேரு வந்து ஸ்ருங்கி. அந்த ஸ்ருங்கி வந்து உள்ள வந்து பார்க்குறான். அவங்க அப்பாவ பார்த்த உடனே அவனுக்கு பேரதிர்ச்சி. என் தந்தை வந்து எப்பேர்ப்பட்டவரு! தவத்துல எவ்ளோ சிறந்தவரு! எவ்ளோ பெரிய ஞானி! இப்பேர்ப்பட்டவருடைய கழுத்துல ஒருத்தன் செத்த பாம்ப போட்டு அவமதிச்சிருக்கான் அப்டின்னா, அவனுக்கு எவ்ளோ தைரியம் இருக்கும்? கொஞ்சமாவது முனிவர்கள்ன்ற ஒரு பயம் இருக்கா? அப்டின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபப்படுறான். இந்த செயலை செய்தவன் யார்? அப்டின்னு சொல்லிட்டு தன்னுடைய தபஸால கண்டுபிடிக்கிறான். என்ன அப்டின்னா, இவனும் வந்து முனிவரோட பிள்ளை தான் இல்லையா? ஸோ, அதனால இவனுக்கும் அந்த தவத்தினுடைய ஆற்றல்லாம் இருக்கும். ஸோ, அப்போ இவன் வந்து கண்டுபிடிச்சுட்டான். இத செஞ்சது வந்து பர்ஷித் மகாராஜன் தான் அப்டின்னு தெரிஞ்சு போச்சு. இன்னும் கோபம் அதிகமாயிடுச்சு அவனுக்கு. என்ன அப்டின்னா, ஒரு நாட்டினுடைய ராஜா தான் வந்து மக்கள வந்து பாதுகாக்கிறவரு. அப்படி அந்தணர்களையும், முனிவர்களையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும், கடமையும் ஒரு மன்னனுக்கே உரியது. இப்படி வேலியே பயிரை மேய்ந்தால் எப்படி? காக்க வேண்டிய அரசனை அவமானப்படுத்தினா, இது எந்த விதத்தில நியாயம்? இதற்கு அவனுக்கு சரியான தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு கோபத்துல என்ன பண்றான் அப்படின்னா, அவங்க குடில் பக்கத்துல கௌசிக நிதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நதி வந்து ஓடிட்டு இருக்குது. அந்த நதி தீர்த்தத்த கையில எடுத்து அவன் வந்து சாபம் கொடுக்குறான். என்ன சாபம் அப்படின்னா, "என் தந்தையை அவமானப்படுத்தியவன் எவனோ, அவன் இன்னும் 1 வார காலத்துக்குள்ள தட்சகன் அப்படின்ற பாம்பு தீண்டி இறந்து போவான்." அப்படின்னு சொல்லிட்டு சாபம் வந்து கொடுத்துர்றான். முனிகுமாரனின் சாபம் அப்படின்றதுனால இந்த சாபம் வந்து அப்படியே பலிதமாகுது. ஆனா, இன்னும் இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. இவன் சாபம் குடுத்தது வந்துட்டு. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த முனிவர் வந்து தியானத்துல இருந்து வெளியில வராரு. வந்தா இந்த சிருங்கி வந்து ரொம்ப அழுத கண்ணீரோட நிக்கிறான். "பாருங்கப்பா, இப்படி உங்கள வந்து அவமானப்படுத்திட்டான் அந்த ராஜா வந்துட்டு. இந்த செத்த பாம்ப போய் உங்க கழுத்துல போட்டு, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் அதுக்கு அவனுக்கு சாபம் கொடுத்துட்டேன்." அப்படின்னு வந்து சொல்றான். அப்போ முனிவர் வந்து ரொம்ப பதபதைக்கிறாரு. என்ன அப்படின்னா, அந்த முனிவருக்கு ராஜா தன் கழுத்துல பாம்ப போட்டதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே வந்து தெரியல. ஆனா, இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு போயி, இவ்ளோ பெரிய தண்டனை குடுக்கலாமா? அப்படின்னு சொல்லி, தன் மகன்கிட்ட வந்து கோச்சுக்கிறாரு. தன் மகனுக்கு 2 விஷயங்கள வந்து கூறுறாரு. என்ன அப்படின்னா, "இங்க பாரு பிள்ளாய்,
ஒரு நாட்டினுடைய ராஜான்றவரு தெய்வத்துக்கு சமமானவர். அதோட இந்த பர்ஷித் மகாராஜன் வந்து எவ்ளோ சிறந்த மகாராஜா தெரியுமா? நாட்ட எவ்ளோ சூப்பரா வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. மக்கள் ஒவ்வொருத்தவங்களையும் தன்னுடைய வீட்டு பிரஜைகளா நெனச்சு ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ராஜாவ போயி நாம வந்து இந்த மாரி செய்யலாமா? ஒரு நல்ல மன்னன்றவன் பகவான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு இணையானவன். அதனால மன்னன் செய்ற செயல நாம பொறுத்துக்கொள்ள தான் வேணுமே தவிர, இந்த மாரி கோபப்படக்கூடாது. ராஜாவ மதிக்கணும். ஃபர்ஸ்ட்டு விஷயம். 2வது விஷயம், நாமெல்லாம் முனிகள். முனிகுமாரனா நீ இருக்கிற. நீ இப்போ பிறந்ததுலேருந்து எவ்ளோ தானங்கள், தவங்கள், யஜ்ஞங்கள்லாம் செஞ்சு ஒரு புண்ணியத்த சேர்த்து வச்சிருக்க. இந்த புண்ணியத்த போயி நீ இப்படி வீணாக்கலாமா? இப்படி யாருக்கோ சாபம் கொடுக்கறதுனால என்ன லாபம் கிடைக்க போது? நீ சாபம் குடுத்ததுனால எதிர்த்து உள்ளவருக்கும் நல்லதில்ல. சரி உனக்காவது நன்மையா? அப்படின்னு நீ ஒன்றை யோசிச்சு பாரு. உன்னுடைய தவத்தின் பயன நீ இழந்தது தான் மிச்சம். ஏன்னா, உனக்கு ஏன் எப்படி இவ்ளோ சக்தி வந்தது? அவருக்கு சாபம் குடுக்குற அளவுக்கு உனக்கு எப்படி சக்தி வந்தது? நீ பண்ண அந்த புண்ணியத்தினுடைய பலனா தான் உனக்கு சக்தி. இப்போ அந்த சக்திய நீ என்ன பண்ணிட்ட? விரயம் பண்ணிட்ட. அப்போ உன்னுடைய தவமும் குறைஞ்சு போச்சு. உன்னுடைய தபசும் குறைஞ்சு போச்சு. எதிர்த்து உள்ள அந்த மன்னனுக்கும் நல்லது நடக்கல. இப்படி யாருக்குமே நல்லது நடக்காம, நீ சாபம் கொடுத்து என்னதான் ஆகப்போகுது? அப்படின்னு வந்து கேட்கிறாரு. ஸோ இந்த இடத்துல தான் பூர்வர்கள் வந்து ஒரு விஷயத்த நமக்கு காட்டிக் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, நாமும் வந்து சிறுக சிறுக வந்து குருவி சேர்க்கிறா போல பகவானுடைய மனசுக்கு ஹிதமான விஷயங்கள செய்துட்டே வருவோம். அன்றாட பேசிஸ்ல ஏதோ சின்ன சின்னதா ஒரு பூவ போட்டு, ஒரு விளக்க பொருத்தி ஏதோ நம்மால இயன்றத செய்துட்டு வருவோம் இல்லைங்களா? ஸோ அப்ப அதெல்லாம் ஒரு மனசுக்கு ஒரு ஹிதமாவும், ஒரு நன்மையவும் நமக்கு அளிக்கக்கூடியதா வந்து இருக்கும். ஆனா, நாமோ யார் மேலயாவது தேவையில்லாம கோபப்படுறோம், இல்ல ஏதாவது தவறான காரியத்துல ஈடுபடுறோம்ன்னு வைங்களேன், நாம சம்பாதிச்சு வச்ச இந்த பகவானுடைய அன்பானது அந்த காரியங்கள்ல போயி வீணாய் போய்விடும். நாம எதுக்காக நம்ம சக்தியவும், நம்மளுடைய பக்தியவும் வீணாக்கணும்? வீணாக்காதீங்க, கோபப்படாதீங்க. நம்மளுடைய உண்மையான சொந்தம்ன்றது இறைவன் மட்டும் தான். அவர் ஒரு நாளும் நம்ம அவமானப்படுத்த போறது கிடையாது. அவர் ஒரு நாளும் நம்மள கைவிட போறது கிடையாது. அவர் என்னைக்குமே நம்மள விட்டு பிரியாதவர். நிலையான சொந்தம், நித்தியமான சொந்தம். ஸோ, அதனால அத நெனச்சு சமாதானப்படுத்தணும். அப்படி அதாவது செய்ய முடியுமான்னு தெரியலங்க. கொஞ்சம் கடினமான விஷயம் தான். இருந்தாலும் பகவான் நமக்கு உறுதுணையா இருந்து, நம்மள நம்மளுடைய பக்தியும், சக்தியும் காப்பாத்தி குடுக்கணும்னு அவர்கிட்ட பிரார்த்தனைய வந்து நாம வச்சுக்குவோம். சரிங்களா? ஸோ, அப்போ இதத்தான் அந்த முனிவர் வந்து அந்த பிள்ளைக்கும் சொல்லிக் குடுக்குறாரு. சரி நீ ஏதோ செய்துட்ட போ. இனி இந்த இன்ஃபர்மேஷனையாவது தயவு செய்து அந்த ராஜாவுக்கு பாஸ் பண்ண. அவர் வந்து ஏதாவது ஒரு நல்ல வழிய தேடிக்கிடட்டும் அப்படின்னு வந்து இந்த முனிவர் வந்து சொல்லிடுறாரு. சரின்னு இவனும் அவன் நண்பர்கள விட்டு ராஜாக்கு இன்ஃபர்மேஷன பாஸ் பண்ணிடுறான். அதே டைம் அரண்மனையில என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா, அங்க பரீட்சித் மகாராஜன் கொஞ்சம் நிதானப்படுறாரு. அதாவது கோபத்தினால செய்த செயல் தான் அது இல்லையா? அந்த பாம்ப தூக்கி முனிவர் கழுத்துல போட்டது அப்படின்றது. ஸோ நம்மளும் கோபத்துல இருக்கிறப்போ எடுக்கிற முடிவுகள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் நமக்கே சிரமத்த குடுக்குற மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா? ஸோ இப்ப ராஜாவும் அதே மாரி கொஞ்சம் நிதானத்துக்கு வந்தோனே யோசிக்கிறாரு. ஏன்டா நம்ம இந்த மாரியான காரியத்த செய்தோம்? இந்த மாரி முனிவர் மேல நம்ம கோபப்பட்டுருக்கவே தேவையில்ல. அவங்கலாம் வந்து ரொம்ப உயர்ந்தவங்க. அவங்களுக்கு மதிப்பு குடுக்க வேண்டியது அவசியம். நம்ம தேவையில்லாம இப்படி பண்ணிட்டோமே! இதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம்? முனிவர்ட்ட போய் மன்னிப்பு கேட்கலாமா? என்ன செய்யலான்னு வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அதே நேரம் இவருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வருது. இந்த மாரி முனிகுமாரன் வந்து சாபம் கொடுத்துட்டாரு. 1 வார காலத்துக்குள்ள தட்சகன்ற பாம்பு தீண்டி நீங்க இறந்துடுவீங்கன்ற இன்ஃபர்மேஷன் வருது. அப்போ ராஜா வந்து அத மனமார ஏற்றுக்கொண்டாராம். கரெக்ட். நான் ஒரு தப்பு செஞ்சேன். அந்த தப்புக்கு எனக்கு சரியான தண்டனை வந்து கிடைச்சிருச்சு. நான் அத மனமுகந்து ஏத்துக்கிறேன் அப்டின்னானாம் பரீட்சித் வந்துட்டு. ஸோ அப்போ பரீட்சித் வந்து யோசிக்கிறாரு. என்ன அப்டின்னா, இன்னும் 7 நாள் தான் நம்ம உயிரோடவே இருக்க போறோம். அந்த 7 நாளைக்குள்ள எது நல்ல காரியம், எது சிறந்த காரியமோ, அத வந்து நாம வந்து செய்யணும். நம்ம எப்படியாவது இறைவன் திருவடிய நாம அடையணும். அதுக்கு இந்த 1 வார காலத்த நாம பயன்படுத்தணும் அப்டின்னு வந்து யோசிச்சாராம். யோசிச்சுட்டு என்ன செய்றாரு அப்டின்னா, சரி நாம ராஜ்யத்துல இங்க இருக்க வேண்டாம். இங்க இருந்தா நம்மளால நல்ல காரியம் எதையும் செய்ய முடியாது. அதனால நம்ம காட்டுக்குள்ள போயி தபஸ் பண்ணலாம் 1 வார காலத்துக்கு. அதுக்கப்புறம் எப்படினாலும் நமக்கு மரணம் தானே! அப்படின்னு வந்து நெனச்சுட்டு, சரி அப்ப இந்த அரசாட்சி பொறுப்ப வந்து நம்முடைய பிள்ளைகிட்ட ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவருடைய பிள்ளை தான் வந்து ஜனமேஜயன் அப்படின்ற ராஜா. தெரியும் இல்லைங்களா? இந்த ஜனமேஜயன் தான் மகாபாரதத்த கேட்டவரு வைஷம்பாயனர் கிட்ட இல்லைங்களா? ஸோ இந்த ஜனமேஜயனுக்கு வந்து முடிசூட்டுறாரு. தன் மகன்கிட்ட அரசு பொறுப்ப ஒப்படைச்சுட்டு என்ன செய்றாரு அப்படின்னு பார்த்தா
பார்த்தா நேரா வந்து காட்டுக்குள்ள போயி, ஆ தவம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஒரு ஆற்றங்கரை, ஒரு கங்கை நதி ஆற்றங்கரைய வந்து தேர்ந்தெடுத்துக்கிறாரு. பொதுவா வந்து கங்கை நதி ஆற்றங்கரைன்னு சொல்லிருவாங்கங்க. இதுல சில சில ஆ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கும். என்ன அப்டின்னா, கங்கை, யமுனை, சரஸ்வதி இந்த மாதிரி பல பெயர்கள் இருக்கு. பல நதிகள் இருக்கு இல்லைங்களா? ஆனா இது எல்லாமே வந்து எதுலோட டிவிஷன் பார்த்தீங்கன்னா, கங்காவோட டிவிஷன் தான். அந்த கேஞ்செட்டிக் பிளெயினுன்னு சொல்ற அது ஃபுல்லாமே வந்து கங்கா தான். ஆனா ஒவ்வொரு இடத்துல இருக்கிறப்போ, அதுக்கு ஒரு பேர் வந்து மாறி மாறி இருக்கும். ஸோ அப்போ எந்த நதி அப்படின்னு நமக்கு சரியா சொல்ல தெர்ல அப்படின்னா, கங்கை நதி ஆற்றங்கரை அப்படின்னு சொல்லிட்டோம்னாலே, அதுக்குள்ள தான் எல்லா நதிக்கரைகளும் அந்த யமுனா, சரஸ்வதி, என்னென்ன பாகீரதி என்னென்ன வருமோ எல்லாமே அந்த கங்கை நதி ஆற்றங்கரையில தான் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ, அப்ப அந்த மாதிரியான ஒரு ஆற்றங்கரைக்கு வந்து போயிடுறாரு. போயிட்டு என்ன பண்றாரு அப்டின்னா, அந்த இடத்துல ஃபுல்லா தர்ப்ப புல்ல வந்து விரிச்சு வச்சுக்கிறாரு. வடக்க நோக்கி அமர்ந்துக்கிறாரு. வடக்கு நோக்கி இருத்தல் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நம்ம தமிழ்லலாம் இருக்கும் இல்லைங்களா? என்ன அப்டின்னா, அப்டியே பகவானையே தியானம் பண்ணி ஒரு வாரமோ இவருக்கு 1 வாரம். நம்ம எவ்வளோ நாள் உயிரோட இருக்கோமோ, அவ்வளோ நாளைக்கு அன்ன ஆகாரமின்றி பகவானையே நினைத்து அப்படியே உயிரை விடுதல். அதுதான் வந்து வடக்கிருத்தல் அப்படின்ற அந்த செயல். ஸோ, அப்ப அந்த செயல்ல தான் வந்து என்ன செய்றாரு அப்படின்னா உட்கார்றாரு. இந்த விஷயம் எல்லா லோகத்துக்கும் பரவுது. என்ன அப்படின்னா, இந்த மாரி பரீட்சித்துக்கு வந்து இப்படி சாபம் கிடைச்சிருச்சாம். அவன் வந்து இந்த மாரி 1 வாரத்துல மரணம் அடைய போறானாம். அவன் வந்து இந்த மாதிரி ஆ ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துருக்கான் அப்படின்றது இன்ஃபர்மேஷன் பரவுது. அப்போ எல்லா முனிவர்களும் அங்க வந்து கூடுறாங்க. என்ன அப்டின்னா, இந்த பரீட்சித் வந்து சிறந்த மகாராஜன் இல்லையா? ஸோ அவனுக்கு ஆசீர்வாதம் குடுக்குறக்காக ஒரு முனிவர் விடாம வசிஷ்டர், விஸ்வாமித்திரர், ஜாபாலி இன்னும் ஏகப்பட்ட முனிவர்கள் பேர் அகஸ்தியர், எல்லா முனிவரும் பிருகு எல்லா முனிவர்களும் அங்க வந்து கூடுறாங்க. கூடி வந்துட்டு, "சரி நீ 1 வார காலம் வந்து இங்க இருக்க போற. நாங்களும் இந்த 1 வார காலம் உனக்கு உறுதுணையா இங்கேருந்து உன்னோட தவத்த வந்து நல்லபடியா நடத்துறக்கு நாங்களும் உனக்கு உறுதுணையா இருக்கோம்." அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, நாம தனியா ஒரு காரியத்த செய்றதுக்கும், பல பேருடைய துணை, ஒரு நல்ல பக்தர்களுடைய கூட்டத்துல இருக்கிறப்போ வந்து, நம்மளுடைய நாம பக்தி பண்ணிட்டு தான் இருப்போம். ஆனா, ஏதோ ஒரு காரணத்தினால நழுவுறக்கு வாய்ப்பு இருக்கு. இதே இது பல பேரு சாமி கும்பிடுறவங்களே நம்ம பக்கத்துல இருந்தா, நம்ம அதுலருந்து நழுவ மாட்டோம் இல்லையா? ஸோ, அதனால இந்த ரிஷிகளும் என்ன சொல்றாங்க அப்டின்னா, "நாங்களும் 1 வார காலம் உனக்கு உறுதுணையா இருக்கோம்" அப்டின்னு வந்து சொல்றாங்க. அப்போ சரின்னு சொல்லிட்டு உட்கார்றாரு. அந்த நேரம் அப்பதான் வந்து சுக முனிவர் வந்து அங்க வந்து வராரு. அந்த சுகர் முனிவர் வந்த உடனே, இங்க உள்ள அத்தன முனிவர்களும் எழுந்திருச்சு நின்னாங்களாம். என்ன அப்டின்னா, இருக்கிறதுலயே இளமையான ரிஷி யாருன்னா, அது சுகர் தான். அவர் தான் வயசுல ரொம்ப கம்மியானவர். இங்க மற்ற கூடியிருக்கிற அனைத்து முனிவர்களுமே அவர காட்டிலும் பல மடங்கு வயது பெரியவங்க. ஆனா, அவங்க கூட என்ன செஞ்சாங்களாம், சுகமுக மகரிஷிய பார்த்து எழுந்துச்சு நின்னாங்களாம். அதுதான் வந்து அவருடைய ஆத்ம ஞானம், அவருடைய அறிவு, அவருடைய பக்தி, அவருடைய பிரம்ம ஞானம் அப்டின்றது. அந்த அளவுக்கு போற்றுதலுக்குரியவரா சுக மகரிஷி இருக்காரு. அப்ப எல்லாரும் எந்திரிச்சு நின்னு அவருக்கு நமஸ்காரத்த வந்து தெரிவிக்கிறாங்க. அப்ப இந்த பரீட்சித்துக்கு அப்படியே கண்கள்ல இருந்து நீர் வருது. என்ன அப்படின்னா, சுகபிரம்மத்த நாம பார்த்துட்டோமா! எப்பேர்ப்பட்ட ரிஷி சுகபிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்கள்ல நீரே வந்து வர அளவுக்கு வருது. சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாரு இந்த பரீட்சித் மகாராஜா அப்படின்னா, அ சுகமுனிவருடைய கால்ல போய் விழறாரு. விழுந்துட்டு இந்த மாதிரி 1 வார காலத்துக்குள்ள எனக்கு மரணம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ, அதனால இந்த 1 வார காலத்துல நான் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய அனைத்து விஷயங்களையும் தெரிஞ்சுக்க வேணும். எது பிரம்மம்? பிரம்மத்த அடைவது எப்படி? நாம என்ன செய்யணும்? நல்ல வாழ்க்கைனா எப்படி இருக்கும்? எனக்கு எல்லா உபதேசங்களையும் எனக்கு நீங்க சொல்லிக் குடுத்து, எனக்கு எப்படியாவது மோட்ச பிராப்திய வந்து எனக்கு பெற்று தரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே சுகபிரம்மம் கால்ல போய் விழறாரு. இப்ப மற்ற முனிவர்கள்லாம் கேட்குறாங்க. ஏன்னா, இந்த சுக மகரிஷி வந்துட்டு என்ன அப்படின்னா, ஒரு பசுமாட்டுல பால் கறக்கிறதுக்கு எவ்ளோ நிமிடங்கள் ஆகுமோ, அந்த பீரியட் ஆஃப் டைம் தான் ஒரு இடத்திலேயே நிப்பாராம். அதுக்கு மேல அவர் வந்து நிக்கவே மாட்டாரு ஒரு இடத்துல. அவர் வந்து சஞ்சாரம் செய்துட்டே தான் இருப்பாராம். இப்ப இந்த முனிவர்களுக்கு ஒரே ஆச்சரியம். எப்படி இவனோ 7 நாளுக்கு எனக்கு வழி சொல்லணும்னு சொல்றான் இல்லையா? இவரோ ஒரு பசுமாட்டினுடைய பால் கறக்கிற நேரத்துக்கு தான் அவர் வந்து நிப்பாரு. இவர் எப்படி சொல்லுவாரா? என்ன செய்வாருன்னு மற்ற முனிவர்கள் வந்து யோசிக்கிறாங்க. அப்போ சுக மகரிஷி, "அழாத! நான் உனக்கு உறுதுணையா இருக்கேன்." அப்படின்னு வந்து சொல்றாரு. இப்போ இந்த சுக மகரிஷி என்ன சொல்லி இந்த பரீட்சித்த சமாதானப்படுத்தினார் அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். பகவான் திருவடிகளுக்கே பல்லாண்டு கூறி அமைகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நன்றி.